இந்த இப்ளேன் கம்பெனி வந்து நீங்கள் தான் தொடங்கியிருக்கீங்க, ஃபவுண்டர் ஆஃப் தட் கம்பெனி. சென்னையில் நீங்கள் வந்து இப்போது இன்னும் ஒரு 2 வருடங்களே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. டெக்னாலஜிக்கலி பார்த்தோம்னா அதுக்கு பேர் ஈவிடால்னு பேர், எலக்ட்ரிக் வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஏர்க்ராஃப்ட். இட்ஸ் பேசிக்லி பிளேன், பட் வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்படிங்கிறதுனால அது வந்து இட் வில் டேக் ஆஃப் லைக் அ ட்ரோன் அண்ட் ஃப்ளை லைக் அ பிளேன். ஸோ ஃப்ளை லைக் அ பிளேன் அப்படின்னா அதுக்கு ரெக்கையெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் முக்கால்வாசி அது ஒரு பிளேன் மாதிரி தான் நம்ம கருதணும். ஓகே. ஆனால் அது வந்து வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்கும் அதுக்கு. இருக்கும். ஓகே. அதனால் அதுக்கு நமக்கு ரன்வேலாம் தேவையில்லை. ரன்வே தேவையில்லை. ஆமாம். ஓகே. இது என்ன இனிஷியலாக நீங்கள் வந்து இப்போ ஏர் ஆம்புலன்ஸ் பிளான் பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் லான்ச்சாக ஒரு கமர்ஷியல் லான்ச்சாக அது வரலாம் அப்படின்னு. ஆமாம். ஸோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் ஸோ பண்ணுங்கள். ஏர் ஆம்புலன்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலோடைய மொட்டை மாடி கூரைகள்லேருந்து டேக் ஆஃப் பண்ணலாமோ, இல்லை அந்த காம்பவுண்ட்குள்ளே ஏதாவது ஒரு ஏரியாலேருந்து ஒரு ஹெலிபேட் மாதிரி, இப்போ அதுக்கு பேர் வெர்டிபோர்ட்னு சொல்கிறாங்க இப்போது. ஓகே. வெர்டிபோர்ட்டுங்கிறது வந்து ஹெலிபேடோட கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம், மொட்டை மாடியிலே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டல்ஸில் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து அங்கே போய் தரையிறங்கக்கூடிய ஒரு மொட்டை மாடி இறங்கக்கூடிய, இப்போ தரைக்கு பதிலாக கூரை இறங்கக்கூடிய, தமிழ் மாற்றிக்கணும் கொஞ்சம். ஸோ நம்ம எங்கேருந்து அதை நம்ம வந்து நோயாளிகளை எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு நகரம் ஃபுல்லாகவோ இல்லை இந்த நகரத்துக்கு அண்மையில் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் நம்ம வந்து இந்த லேண்டிங் ஸ்பாட்ஸ் இருக்கணும். ஓகே. ஸோ அங்கே இப்போ யாராவது ஸ்பேஸ் இருந்தால் போதும் இதுக்கு. இப்போ இந்த லேண்டிங் இப்போ நாங்கள் செய்கிற ஏர்க்ராஃப்ட்டுக்கு மிகுந்த அளவு ஒரு 4000 ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஒரு ஒரு 3 to 4 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் சைஸுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்பார்ட்மெண்ட்டோட மொட்டை மாடியில் இறக்கிடலாம். ஆமாம், அப்பார்ட்மெண்ட் மொட்டை மாடியில் இறங்கணும். அந்த மாதிரியான குறிக்கோள் தான்.